மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். வலிகாமம் வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குழப்பம். கஜேந்திரகுமார் அர்ச்சுனா வாய்த்தர்க்கம். வலிகாமம் வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றமையினால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த பிரதேச சபையின் அபிவிருத்தி குழு கூட்டம் அதன் தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நேற்று கூடியது. இதன்போது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மற்றும் அதன் புற்றுநோய் சிகிச்சை பிரிவை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அது தொடர்ந்தும் மாகாண சபை நிர்வாகத்தின் கீழேயே இருக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் குறித்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி அரசாங்கத்தினால் முறையாக நிதி ஒதுக்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். எவ்வாறாயினும் வைத்தியசாலையின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு அந்த வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என அர்ஜுனா ராமநாதன் வலியுறுத்தினார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஆகியோருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைக்க அபிவிருத்தி குழு தலைவர் நேற்றைய தினம் தீர்மானித்திருந்தார். ஏதேனும் ஆட்சேபனைகள் இருப்பின் அங்கு தெரிவிக்க முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்குக்கு மாகாண சபை அவசியம். ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வலியுறுத்தல். இன பிரச்சினைக்கான குறைந்தபட்ச அரசியல் தீர்வாகவே மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த மாகாண சபை முறைமையை கூட செயல்படுத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்கின்றது. இவ்வாறு ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நான் நம்பவில்லை. அதற்கான தேவைப்பாடு இந்த அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் தெரியவில்லை. தெற்கை விடவும் வடக்கு கிழக்குக்குத்தான் இது முக்கியம். குறைந்தபட்ச அதிகார பகிர்வு பொறிமுறையாக உள்ளது. தமிழ் மக்கள் தொடர்பில் பேசும் அரசாங்கம் மாகாண சபை முறைமையை கூட செயல்படுத்த தயாரில்லை போல் தெரிகின்றது. உயிரற்ற எதிர்க்கட்சியே நாட்டில் உள்ளது. குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு தமக்கு அதிகாரமுள்ள உள்ளூராட்சி சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றலாம். அதனை கூட இதுவரை செய்யவில்லை. ஏனைய சபைகளிலும் யோசனையை கொண்டு வரலாம். அப்போது அரசின் நிலைப்பாடு தெரிய வரும் என்றார் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம். எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டம் எனப்படும் PTA நீக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த புதிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். புதிய சட்டமூலத்தை இன்னும் 2 மாதங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அது பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காகவே கொண்டு வரப்படுவதாகவும் எந்தவொரு தனிநபரையோ அல்லது தரப்பினரையோ ஒடுக்குவதற்காக அல்ல என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கும் கட்டமைப்புகள் கடந்த காலத்தில் பலவீனமடைந்திருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் கடந்த ஒரு ஆண்டுக்குள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு தேவையான நியமனங்களையும் நிதி ஒதுக்கீடுகளையும் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகள் நீடித்த யுத்தத்தின் விளைவாக வடக்கும் தெற்கும் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ள நிலையில் மீண்டும் அத்தகைய சூழல் உருவாக கூடாது என்பதற்காக நல்லிணக்கமும் நட்புறவும் கட்டியெழுப்பப்பட வேண்டியது அவசியம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் வடக்கில் காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும்
தமிழ் மக்கள் தங்களை இரண்டாம் தர பிரஜைகளாக உணரும் நிலை இனி ஏற்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், இனவாதம், மதவாதம் மற்றும் மதவெறியால் பாதிக்கப்பட்ட சமூக சூழலை மீட்டெடுப்பது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் முந்தைய அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். நீதி அமைச்சர் தெரிவிப்பு. கடந்த காலங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் முன்னைய அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் காணாமல் போன ஆட்களை பதிவு செய்யும் அலுவலகமான OMB அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்ற இக்கலந்துரையாடலின் போது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மட்டங்களில் சேவையாற்றுகின்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பேசிய அமைச்சர், கடந்த காலங்களில் காணாமல் போனவர்கள் விடயத்தில் அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இதற்கான தீர்வினை கண்டிருக்க முடியும். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் சகவாழ்வு, நல்லிணக்கம், ஒற்றுமை என்பவற்றை அமைப்பதற்கு முடியாமல் போயிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும். தமிழர்களை இரண்டாம் பிரஜைகளாக பார்க்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பங்களுக்கும் இனி இடமளிக்கப் போவதில்லை. அனைவரும் ஒற்றுமையுடன் பார்க்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ச சிங்கள மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றதாக தெரிவித்து வந்தாரே தவிர இந்த அலுவலகங்களை செயல்படுத்த விடவில்லை. குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்களின் அழுத்தங்கள் காரணமாகவே இந்த அலுவலகங்கள் பேரளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன், இளங்குமரன் மற்றும் அமைச்சின் செயலாளர், காணாமல் போன ஆட்களை பதிவு செய்யும் அலுவலகத்தின் தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். செம்மணி புதைகுழி தமிழர் நீதிக்கான முக்கிய சாட்சி, சர்வதேச கவனம் தேவை என ஸ்ரீதரன் வலியுறுத்தல். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாகவும் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பெரும் அவமானத்தின் அடையாளமாகவும் செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ளதாக இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் அங்கு தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வரும் மனித எச்சங்கள் தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். செம்மணி புதைகுழியில் குறுகிய காலத்திற்குள் 380 மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய மனித பேரவலங்களில் ஒன்றாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்பகுதியில் இன்னும் அதிகளவிலான மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் நிலவுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த கண்டுபிடிப்புகள் தமிழ் மக்களின் நீதி கோரிக்கையை உலக அரங்கில் மீண்டும் வலியுறுத்துவதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகம் உடனடி கவனமும் கரிசனையும் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல தசாப்தங்களாக உண்மையையும் நீதியையும் எதிர்நோக்கி வரும் மக்களுக்கு செம்மணி மனித புதைகுழி உண்மையை வெளிக்கொணரும் முக்கிய ஆதாரமாக அமைய வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதலால் உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்க்கும் கொழும்பு துறைமுகம், இலங்கை அரசுக்கு உலக வங்கி அறிவுறுத்தல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் மோதல் சூழ்நிலையால் கொழும்பு துறைமுகத்தின் முக்கியத்துவம் சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. இதனால் துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணா திலக தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் இலங்கைக்கான உலக வங்கியின் நாட்டு முகாமையாளர் கொவேரா சக்சியன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த விடயங்களை ஆராய்ந்தனர். கொழும்பு துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி, புதிய நிதியுதவி மாதிரிகள் மற்றும் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரிப்பது தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. துறைமுக உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணைந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் அனுர கருணா திலக, உலக வங்கி முன்வைத்துள்ள நிதி மாதிரிகள் தற்போது அரசாங்கத்தினால் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பு துறைமுகத்தில் கிழக்கு கொள்கலன் முனையத்தை தனி நிறுவனமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் குறித்தும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அதிக வணிக நெகிழ்வுத்தன்மை கொண்ட நிர்வாக மாதிரியை உருவாக்குவதுடன் தொழிற்சங்கங்களின் ஒத்துழைப்பை உறுதி செய்வதும் அவசியம் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை துறைமுகங்களின் தனியார் துறை பங்களிப்பை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்திய சர்வதேச அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக உலக வங்கி பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். பங்களாதேஷின் சிட்டகாங் துறைமுக அபிவிருத்தி இதற்கு சிறந்த உதாரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் எதிர்கால மறுசீரமைப்பு தொடர்பான நடவடிக்கைகளும் சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. மேகதாது அணைக்கு எதிராக இன்று தமிழக சட்டசபையில் தீர்மானம். முதல்வர் விஜய். கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என வலியுறுத்தும் சிறப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய், காவிரி நீர் உரிமை என்பது தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய பிரச்சினை என்றும் இதுபோன்ற விஷயங்களில் அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பேரவையில் உரையாற்றிய அவர், அரசியல் என்பது மக்களுக்கானது, கொள்கைகளில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மக்களின் பிரச்சனைகள் என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே அணியில் நிற்க வேண்டும். விவசாயிகளின் நலன் மற்றும் தமிழக மக்களின் உரிமையை பாதுகாப்பது நம் அனைவரினதும் கடமை. நீராதாரம் என்பது வாழ்வாதாரத்தின் அடிப்படை. நதிநீர் உரிமை என்பது தமிழகத்தின் முக்கிய உரிமைகளில் ஒன்று என்று தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி நடுவர் மன்றம் 2007 ஆண்டு வழங்கிய இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் 2018 ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் மதிக்காமல் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலோ ஒன்றிய அரசின் அனுமதியோ பெறாமல் தன்னிச்சையாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிப்பதாகவும் அதற்கு தமிழக சட்டப்பேரவை தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவு செய்ததாகவும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் பரிசீலிக்கவோ அல்லது அனுமதி வழங்கவோ கூடாது என்றும் பேரவை வலியுறுத்தியுள்ளது. இறுதியாக தமிழக விவசாயிகளின் நீர் உரிமையை பாதுகாக்க மாநில அரசு எடுக்கும் அனைத்து சட்டம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளுக்கும் சட்டப்பேரவை முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் விஜய், தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நாம் அனைவரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடத்தொழிலாளர் பிரச்சினை. ஜூலையில் விஜயை சந்திக்கும் சந்திரசேகர். இலங்கை மற்றும் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சனைகளுக்கு ராஜதந்திர முறையில் தீர்வு காண எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்க கடற்படை மூலம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதேவேளை இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகளுடன் முதற்கட்ட கலந்துரையாடல்களும் நடத்தப்பட்டுள்ளன. இந்த விஜயத்தின் போது தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திரைப்படங்களில் நீதிக்காக போராடிய அதே நேர்மையை முதலமைச்சர் விஜய் அரசியலிலும் வெளிப்படுத்துவார் என
எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், பரஸ்பர புரிந்துணர்வின் மூலம் இரு நாட்டு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கடல் வளங்களும் பாதுகாக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும், பிரிட்டன் கோரிக்கை. கடந்த 3 மாதங்களாக நீடித்து வரும் போரினால் இடம்பெயர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் தங்களின் வீடுகளுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரிட்டன் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரிட்டனின் சர்வதேச வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜென்னி சாப்மன் போரினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கியிருக்கும் பள்ளி ஒன்றை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். இதுகுறித்து அமைச்சர் ஜென்னி சாப்மன் செய்தியாளர்களிடம் கூறிய போது, இஸ்ரேல் நிச்சயமாக தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும். உலகில் எங்கும் மக்கள் இடம்பெயர்ந்தாலும் அது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பையும் சீர்குலைவையும் ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் அறிவோம் என தெரிவித்துள்ளார். அதனால் தான் தங்களின் சொந்த ஊர்களை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் தங்களின் வீடுகளுக்கு திரும்புவதற்கான தகுந்த சூழலை உருவாக்க நாம் விரும்புகின்றோம். அவர்கள் நீண்ட காலத்திற்கு எவ்வித அச்சமுமின்றி தங்களின் வீடுகளில் வாழ்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் கடுமையான மோதல்கள் காரணமாக லெபனான் எல்லைப்போர் பகுதிகளில் வாழும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களின் வாழ்விடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்துவதற்காக பிரான்சின் புதிய நடவடிக்கை. பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்துவதற்காக பிரான்ஸ் புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்துவதற்காக பிரான்ஸ் உயர்மட்ட சிறப்பு போலீசார் அடங்கிய குழு ஒன்றை அமைத்துள்ளது. 75 சிறப்பு போலீசாரை கொண்ட இந்த குழு பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயலும் புலம்பெயர்வோரை பிரான்ஸ் கடற்கரையிலேயே தடுத்து நிறுத்தும் அவ்வகையில் கடந்த காலத்தில் மட்டும் இந்த குழு பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக புறப்பட்ட புலம்பெயர்வோரில் பாதி பேரை தடுத்து நிறுத்தியுள்ளது. பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்தும் வகையில் பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றை தொடர்ந்து பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. விடயம் என்னவென்றால், கோடையின் போது ஆங்கில கால்வாயை கடக்க முயலும் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான பிரான்ஸ் போலீசாரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் பிரான்சின் இந்த நடவடிக்கை பிரித்தானியாவை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. பிரித்தானிய பிரதமரான கே ஸ்டாமர் பிரான்சின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ள நிலையில் பிரித்தானிய உள்துறை செயலரான ஷொபானா மஹ்மூத், எங்கே அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அங்கே அழுத்தம் கொடுக்கின்றோம், அதாவது பிரான்ஸ் கடற்கரையில் கிரிமினல் குழுக்கள் புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்கு அனுப்ப முயலும் நிலையில் அங்கேயே அவர்களை தடுத்து நிறுத்துகின்றோம் என்று பெருமையுடன் கூறியுள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.